இந்த ஹீலியம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற கதை ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. அதாவது விப்ஜிஆர்னு சொல்லுவாங்க இல்லையா, சூரிய ஒளியை ஒரு நிறப்பிரிகைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரிசம் அதில் செலுத்துகிற போது அது அப்படியே பிரியுது, 7 நிறமாக அப்படி பிரியுது. அதுதான் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த 7 நிறமாக பிரிகிறத, அந்த மாதிரி பிரிவதை ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னாக்கா, சூரிய கிரகணத்தின் போது மட்டும்தான் அந்த மாதிரி பிரியும் அப்படின்னு நம்பினாங்க. அதுக்காக ஒவ்வொரு சூரிய கிரகத்துக்கும் அவங்க காத்திருந்தாங்க. அப்படி ஒரு சூரிய கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டிலேருந்து வரக்கூடிய 2 அறிவியல் அறிஞர்கள் நம்முடைய இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க ஒருத்தர் பேர் ஜான்சன், இன்னொருத்தர் பேர் நார்மன். அந்த 2 பேரும் சேர்ந்து அதில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமாக ஒரு மஞ்சள் நிற கதிர்கள் வருது. இது வழக்கமாக இருக்கிற ஹைட்ரஜன் மாதிரியே இல்லையே, இது என்ன புதியாக ஒன்றா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ இதை தவிர வேற எந்த புதிய கனிமமும் இருக்க வழி இல்லை அப்படின்னு அது வரைக்கும் நம்பிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆனால் அப்படி இல்லை, அதை தாண்டி ஒரு ஒரு கனிமம் இருக்குது, இது வேற ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்க ஹீலியம் அப்படின்னு ஒன்றையே அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட நாடு நம்முடைய இந்தியா. கண்டுபிடித்தவர்கள் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர்கள். அந்த பிரான்ஸ் அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு பெரிய விருதையே கொடுத்து வந்து அவங்க வந்து பெரிய பாராட்டே தெரிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆக்சிஜனுக்கு இணையான ஒரு பயன்பாட்டோடு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனிமம் ஹீலியம்.